والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. கடைசியாக இந்த ஹதீஸை படித்தோம். இல்லை, அந்த ஹதீஸ் கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் இப்னுல் முபாரக் அல்ல, அதானே? به قال حدثنا سليمان بن حرب قال حدثنا شعبة عن واصل الأحدب عن المغرور قال لقيت أبا ذر بالربذاء وعليه حلة وعلى غلامه حلة فسألته عن ذلك فقال إني صاببت رجلا فعيرته بأمه فقال لي النبي صلى الله عليه وسلم يا أبا ذر أعيرته بأمه إنك امرأ فيك جاهلية إخوانكم خولكم جعلهم الله تحت أيديكم فمن كان أخوه تحت يده فليطعمه مما يأكل وليلبسه مما يلبس ولا تكلفوهم ما يغلبهم فإن كلفتموهم فأعينوهم. மாரூர் அவர்களிடமிருந்து இது ரிவாய செய்யப்படுகிறது. நான் அபூதர் அவர்களை ரபதா என்ற இடத்தில் சந்தித்தேன். லகீது அபாதரின் பிர்ரபுதா வலைஹி ஹுல்லத்துன், அவர்களின் மீது ஒரு ஜோடி ஆடை இருந்தது என்றால் ஒரு ஜோடி ஆடையை அணிந்திருந்தார்கள். வஅலா குலாமிஹி ஹுல்லத்துன், அவருடைய அடிமையின் மீதும் அதே வகையான ஒரு ஜோடி ஆடை இருந்தது. எஜமானர் எந்த ஆடையை எந்த வகையில் ஆடை அணிந்திருந்தாரோ அதே மாதிரி தரத்தில் ஒரு ஆடையை அடிமையும் அணிந்திருந்தார். சால்துஹு அந்தாலிக், இதை பற்றி நான் கேட்டேன். என்ன எஜமானரும் அடிமையும் ஒரே மாதிரி ஒரே தரத்தில் ஆடை அணிஞ்சிருக்கிறீங்களா, என்ன காரணம்? ஏற்றத்தாழ்வு காணுமே. فقال
அபூதர் சொன்னாங்க, இன்னி சாபபுத்து ரஜுலன், நான் ஒருவரை திட்டிவிட்டேன். சாபபுத்து ரஜுலன் ஃபஅய்யர்துஹு பி உம்மிஹி, அவருடைய அம்மாவையும் குறைப்படுத்தி விட்டேன். திட்டி கடைசியில் அம்மாவின் மீது அந்த திட்டுதல் பாஞ்சிடுச்சு. وقال لي النبي صلى الله عليه وسلم يا أبا ذر أعيرته بأمه, அபூதர்ரே, அவருடைய அம்மாவை குறை கூறிவிட்டீரா, திட்டிவிட்டீரா? இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உன்னிடத்தில் இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் உண்டான அந்த அறியாமை மடத்தனமான செயல் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இது இஸ்லாமிய பண்பு அல்லவே. பெற்றோரை திட்டுவது. இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய அடிமைகள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள். உங்களுடைய சகோதரர் தான் உங்களுடைய அடிமை. ஹவலுக்கும் இஹ்வானுக்கும் என்று சொல்றதுக்கு இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் ஜாலஹுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், அல்லாஹ் உங்களுடைய கண்ட்ரோலில் அவங்கள ஆக்கி வச்சிருக்கிறான். எஜமானரும் சகோதரர், அடிமையும் சகோதரர், எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான். இருந்தாலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உங்களுடைய தகத்தில், உங்களுடைய கண்ட்ரோலில் அவர்களை ஆக்கி வைக்கிறான். ஃபமன் கான அஹூஹு தஹத யதிஹி, யாருடைய சகோதரர் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறாரோ, ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யாக்குலு, அவர் சாப்பிடுவதிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்கவும். வல் யுல்பிசுஹு மிம்மா யல்பசு, அவர் அணிவதிலிருந்து அவருக்கு அணிவிக்கவும். அவர் ஆடை உடுத்துகிற மாதிரி அவருக்கும் ஆடை உடுத்தவும். ஃபலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள். மா யக்லிபுஹும், அவர்களை மிகைத்து விட வேண்டாம், அவங்களால் முடியாத அந்த அளவுக்கு. லா துகல்லிஃபூஹும், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. அவங்களால் முடியாத வேலைகளை அவங்கள்ட்டேருந்து வாங்காதீங்க. எனக்கு தெரியாது, நீ செஞ்சு முடித்து கொண்டு வந்துடணும்னு சொல்லாதீங்க. ஃபைன் கல்லஃப்துமூஹும், அப்படி ஒரு கஷ்டமான வேலையை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா, ஒரு வேலையை நீங்கள் வாங்க நாடினால், ஐநூஹும், நீங்களும் கை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவம், தனியாக அந்த நபர் எப்படி அந்த வேலையை முடிப்பார்? வேடிக்கை பார்த்துட்டு உட்காரா நீங்கள் கஷ்டப்படும் போது? ஐநூஹும், உதவி செய்யுங்கள் என்றார்கள். ரபதான் இங்கே இருக்குது. அது ஒரு ஊருடைய பெயர். மதீனா முனவ்வராவிலிருந்து 3 மர்ஹலா தூரத்தில் இருக்குது.
அங்கே எல்லைப்படை காவல் படைகள் இருக்கும். ஹுல்லா என்றால் ஒரு ஜோடி ஆடை, மேல் சட்டை கீழ் சட்டை, கீழாடை, கைலி சட்டைன்னு சொல்ல நம்ம பாசையில், ரெண்டுக்கும் சேர்ந்து ஹுல்லா. இடுப்புக்கு கீழே உள்ள ஆடை ஒன்று, உடம்பில் இருக்கக்கூடிய ஆடை ஒன்று. வாலா குலாமிஹி ஹுல்லா, அவருடைய அடிமையின் மீதும் அதே மாதிரி ஒரு ஹுல்லட் இருந்துச்சு. நான் ஒரு நபரை திட்டிட்டேன். சொல்கிறாங்க, யாரை? பிலாலை திட்டிட்டேன். எப்படி திட்டினேன்? ஓ கருப்பி மவனே, இப்ன சௌதா, கருப்பு இனத்தவனேங்கிற மாதிரி. நபி அவர்கள்ட்ட போய் சொல்லிட்டார், அவர் என்னை இப்படி திட்டாருன்னு சொல்லி. இப்போ இப்ன சௌதா அம்மாவை திட்டி அவங்க மகனையும் சொல்லியாச்சு. அதாவது இப்போ நிறையா சும்மா சாதாரணமாகவே பேச்சு வழக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடப்போட தேவடியா மவனே அப்படியும்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா தேவடியான்னு அர்த்தம். இது பாரதூரமான சொல்லு, பெரிய சொல்லு. திட்டம் மோதிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுறது. இது அவனை திட்டல, யாரை திட்டியாவது? அங்க அம்மாவை திட்டியாவது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் உயர்ந்த சஹாபி. நபி இடத்துல போய் எங்கள் அம்மாவை பேரை சொல்லி சௌதான்னு சொல்லி திட்டாருன்னு சொன்ன உடனே நபி கூப்பிட்டு விசாரித்து, இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, உடனே இப்போ முஸ்லீமாக இருக்கிற, இஸ்லாத்துக்கு வந்துட்டு, இஸ்லாத்துக்கு முந்தி உள்ள காலத்தில் ஜாஹிலியத்தில் இருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அப்போ மாதிரி இப்போ பேசியிருக்கிறியே, இஸ்லாமிய பண்பு இல்லையே இது. இது ஜாஹிலியத்துடைய பண்பு இல்லை. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரை திட்டுறோம், யாருக்கு பாதிப்புலாம் தெரியாமல் பேசுறது. ஹவலுக்கும் இங்கே முந்தி பிந்தி வந்திருக்கிறது. ஹவலுக்கும் இஹ்வானுக்கும், உங்களுடைய அடிமைகள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லணும். நபி அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான் உங்களுடைய அடிமைகள் என்று சொல்லியிருக்கிறார். நபி என்ன சொன்னாங்க? ஃபல் யுத்இம்ஹு மிம்மா யாக்குல், அவர் என்ன சாப்பிடுகிறாரோ அதிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்கவும். அப்போ எஜமானர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி அதே தரத்தில் 100க்கு 100 சமமாக கொடுக்கணும் என்கிற மாதிரி அர்த்தம் வருது. இல்லை, அப்படி அர்த்தம் அல்ல, முசாவாத் நோக்கம் அல்ல. அப்படி முசாவாத்துன்னு சொன்னால் உலகமே சரியான முறையில் இயங்க முடியாமல் போயிடும். எனவே மிம்மா யாக்குலு, இந்த மின் இருக்கிறதே தபீலியாவுக்கு உள்ளது. நீ என்ன சாப்பிட்றியோ அதில் கொஞ்சத்தை அவருக்கு கொடுப்பா, அதில் அவருக்கு கொஞ்சத்தை கொடு.
நீ ஒரு சாப்பாடு வாங்கினேன் 350 ரூபாய்க்கு, அதே 350 ரூபாய்க்கு வாங்கி அவருக்கும் கொடு, நல்ல தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாப்பாடு என்கிற அர்த்தம் அல்ல. அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவரை பட்டினியாக போடக்கூடாது. ஆனால் முதல் ரக சாப்பாடு நீ வாங்கியிருக்கிறிய, அந்த சாப்பாட்டை நீனா ஃபுல்லாக அடைச்சி தின்னு முடிச்சிடாது, அவருக்கும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்டு பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு 5 கவலம் 4 கவலம் கொடுத்து சாப்பிடு என்று சொன்னாவே ஃபல் யுத்தைமுஹும் மிம்மா யாக்குலு வந்துடும். இந்த மின் இருக்கிறது எதுக்கு உள்ளது? தபீஇய்யாவுக்கு உள்ளது. இன்னொரு ஹதீஸ்லையும் விவரம் இருக்கிறது. உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு சமைத்து சாப்பாடை கொண்டு வந்தால் அவரையும் உங்களோடு உட்காந்து வச்சு அவருக்கும் சாப்பாடு கொடுங்க. 1 லுக்குமா 2 லுக்குமா சமைக்கிற வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு சமைச்சு கொடுக்கறது பூராவும் ஃபுல்லாக நீங்களே சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க, அதிலிருந்து ஒரு சில கவலங்களாவது அவருக்கு சாப்பிட கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எந்த ஹுல்லத் அபூதர் போட்டு இருந்தாரோ அதே ரக ஹுல்லத்தை அடிமைக்கும் வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்போ மிம்மா யாக்குலு என்பது முசாவாத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? நான் என்ன செய்கிறேனோ அதுதான் செய்யணும் அவருக்கும், நான் என்ன சாப்பிட்றேனோ நான் என்ன உடுத்துறேனோ அதை தான் அப்படின்னு சொல்லி முசாவாத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. ஆனால் முசாவாத்துலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. முசாவாத்து செய்கிறது சிறப்பான கோணம், அது வேற சைஸ். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக போகிறாங்க, அடிமையை அழைச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க உட்காந்து வச்சாங்க, கொஞ்சம் தூரம் இவங்க உட்காந்தாங்க. இப்படியே வரும்போது ஒரு கட்டத்தில் அடிமையும் உடைய கட்டம் வந்துச்சு. அப்போ நீ உட்காருன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே முசாவாத்தை பயன்படுத்தித்தான். கரெக்டாக நான் 1 மைல், நீ 1 மைல், நீ 2 மைல், நான் 2 மைல்னா அப்படிலாம் தேவையில்லை. நம்ம ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிற ஓட்டிகிட்டு வராரு, பரவாயில்லப்பா நான் கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு வரேன், நீ உட்காருப்பா என்று ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சான்ஸ் அல்ல. கரெக்டாக நான் 2 கிலோமீட்டர் வந்துட்டேன், நீ கீழே இருந்த, இப்போ நீ உட்காரு, நான் 2 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு வரேன் என்று சொன்னாங்க. பாபுன் லுல்முன் தூன லுல்மின் குஃபுருன் தூன குஃபுரின் படித்தோமா? குஃபுரில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதே மாதிரி அநீதி, அதுலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எல்லா அநீதியும் ஒன்றும் அல்ல. லுல்மு என்கிறப்ப தான் ஹதீஸில் நிறையா வந்திருக்கு, குர்ஆன்லேயும் நிறையா வந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பொருள் சொல்லக்கூடாது, ஒரே லுல்மு அல்ல. லுல்முலேயே ரொம்ப பெருசு குஃபுரு ஷிர்க்கு தான் ரொம்ப பெருசு. உலகிலேயே லுல்முலேயே பெரிய லுல்ம் வல் காஃபிரூன் ஹுமுல் லாலிமூன் வல் காஃபிரூன். இஸ்லாமிய பார்வாதான், எந்த காஃபிராக இருந்தாலும் அவங்க லாலிமூன் தான். உலகத்தை படைத்த அல்லாஹ்வை விட்டு இவர்களுக்கு பணி செய்வதற்காக படைக்கப்பட்ட பொருளை
கடவுளாக ஆக்கி கொண்ட அவர்கள் எப்படி நியாயவான்களாக ஆவாங்க? அப்படியே தலைகீழாக்கிட்டாங்க. வேலைக்காரனை கடவுளை ஆக்கிட்டானோ, கடவுளை போய் வேலைக்காரனை ஆக்கிட்டாங்க. வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே குஃப்ரில் பெரிய லுல்மில் பெரிய லுல்ம் ஷிர்க். நடுத்தரமான லுல்மும் இருக்குது. அது பாவம், குற்றங்களுக்கும் ஈமானை போக்காத, ஷிர்க்கை உண்டாக்காத குற்றங்களுக்கும் லுல்மு என்கிற பதத்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். நிக்காஹுடைய சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், ரஜத்துடைய சட்டங்கள், குலுடைய சட்டங்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு وَمَنْ يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ. இதுக்கு மேலே, இந்த ஆயத்துக்கு மேலே இருக்கக்கூடியது ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும், நிக்காஹ் செய்கிற முறை என்ன, பிடிக்கலன்னா தலாக் விடுற முறை என்னன்னு சொன்னான். இந்த முறைக்கு அப்பால் யாராவது செயல்பட்டீங்கன்னா பக்கத்து லலமா நஃப்ஸஹு. இந்த இடத்துல லலமா என்கிற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான். இது ஷிர்க்கு குஃபருடைய லுல்ம் அல்ல, பெரும்பாவங்கள் குற்றங்களுடைய லுல்ம். ஒன்னொன்றுக்கு ஆக கடைசி லுல்ம், அதுனா தரஜா, ஹிலாஃபுல் அவுலா, நல்லதல்ல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க, பக்கத்தில் கூட போகாதீங்க. போனீங்கன்னா ஸாலிமீன்களாக ஆயிடுவீங்கன்னு நல்லதா. எந்த லுல்மை போய் ஷிர்க்கு குஃபுரில் சொன்னானோ, எந்த லுல்மை போய் பெரும்பாவங்களுக்கு சொன்னானோ, அந்த லுல்ம் என்கிற வாக்கியத்தை இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கிறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆகவே இந்த ஸாலிமீன்லாம் வச்சுக்கிட்டு ஒரே தாக்குன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தாக்குறானோ சில பைத்தியக்காரனு. அவரும் பெரிய அநியாயக்காரத்தாங்க. அல்லாஹ்வே குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஸாலிமீன்னு சொல்லிட்டான். இந்த ஸாலிம் இருக்கிறது ஹிலாஃபுல் அவுலா. இதில் உள்ளது ஹிலாஃபுல் அவுலாவுக்கு உள்ளது. அவங்கள என்ன செஞ்சாங்க, கடைசியில் மன்னிப்பு எப்படி கேட்டாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. இந்த தப்பு தான். அந்த மரத்துக்கு போகாதேன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா. நபிமார்கள்லாம் இந்த லுல்ம் என்கிற அந்த பதத்தை பயன்படுத்தி நிறைய துவா செஞ்சுருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட துவா செஞ்சுருக்கிறாங்க. ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி. அவங்கள்ட்டலாம் என்ன பாவம் வரப்போகுது? வந்தால் ஹிலாஃபுல் அவுலா வரலாம். ஆனால் அவங்க ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா, இந்த லுல்ம் நபிமார்கள் துஆவில் பயன்படுத்தின இந்த லுல்மெல்லாம் அதுனா தரஜா லுல்மில் உள்ளது. இதில் உள்ளது என்ன இல்லையே? சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹுடைய உத்தரவு தராமல் வந்துட்டான். ஒரு நபியாக இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியே வரதா இருந்தால் நான் இங்கேயும் இருக்கலாமா, நான் இந்த ஊரை விட்டு போகலாமான்னு கேட்டு உத்தரவு வந்த பின்னால் போகணும். உத்தரவு இல்லாமல் போயிட்டாங்க. எப்படி துவா செய்கிறாங்க? இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்க, நான் தொழுகையில் ஓதுற மாதிரி,
அபூபக்கர் சித்திக். சித்திக் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து மிக டாப்பில் இருக்கக்கூடிய அவங்க கேட்டதுக்கு நபி என்ன துவா கற்றுக்கிட்டாங்க? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீர். எப்படி? அதானே அந்த துவா ஓதுன்னு சொன்னாங்க. பிஹி قال حدثنا أبو الوليد قال حدثنا شعبة وقال حدثني بشر قال حدثنا محمد عن شعبة عن سليمان عن إبراهيم عن علقمة عن عبد الله قال لما نزلت الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم ஆயத்திறங்குது. மோமின்கள் அவர்களுடைய ஈமானிலே அநியாயத்தை கலக்காத மோமின்கள். லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். இல்லை, அநியாயத்தின்னு சொல்லக்கூடாது, துல்மையை கலக்காத மோமின்கள். قال أصحاب رسول الله أينا لم يظلم. எங்களில் யார் துல்மு செய்யாமல் இருக்க முடியும்? யார் தான் இருக்க முடியும்? இந்த அடிப்படையில் பார்த்தா யாருமே மோமின் இல்லைன்னு வந்துடுமே. அல்லாஹ் தாலா ஈமானோட லம் யல்பிசு ஈமானஹும் என்று சொல்லியிருக்கிறானே. அன்ஸலல்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இப்போ தான் இங்கே வேறுபடுத்தி சொல்கிறான். ஷிர்க் என்பது பெரிய ஷிர்க்கு. இங்கே சொல்லப்பட்ட அநியாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தப்பு இந்த தப்பு, அந்த தவறு இந்த தவறு, இதெல்லாம் இல்லை. தப்பே செய்யாத மோமின்கள் என்கிற அர்த்தத்தில் அல்ல, ஷிர்க்கு வைக்காத மோமின்கள் என்கிற அர்த்தத்தில் தான் இதுக்கு அர்த்தம். இந்த லுல்முன் அலீமில் இருக்கக்கூடிய இந்த லுல்மு என்ன லுல்மு, அதாவது ஈமானஹும் பி லுல்மின் இருக்கக்கூடிய இந்த லுல்மு ஷிர்க்கு என்கிற அர்த்தத்தில் உண்டான லுல்மு. லுல்முன் தூன லுல்மின், ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அந்த லுல்முலாம் இதில் வராது. சஹாபாக்கள் என்ன புரிஞ்சிட்டாங்க? சஹாபாக்கள் சாதாரணமான தப்பெல்லாம் இதில் சேர்த்து விட்டு நம்மெல்லாம் தப்பு செய்யாமல் நம்ம மலக்கா தப்பு வரதானே செய்யும். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹுமுல் முஹ்ததூன் என்று அல்லாஹ் சொல்லிட்டானே. இவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, இவங்களுக்கு தான் இந்த இதாயத்தை பெற்றவர்கள்னு சொல்லி நம்ம எப்படி தப்பு செய்யாமல் இருக்க முடியும்னு பயந்து போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த இடத்துல ஷிர்க் லுல்ம் என்பது ஷிர்க்கை குறிக்கக்கூடிய லுல்ம் என்று. லுல்ம் என்றால் வலஉ ஷைஇ ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை அதற்கொரு இடத்தில் அல்லாமல் வேறு இடத்துல வச்சா லுல்மு என்கிற அந்த இலக்கணத்துக்கு உள்ளால் வந்துடும். தகுதியற்றவர்களை மிக தகுதியான ஒரு இடத்துல போய் வைக்கிறது. லோகதார்த்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு குற்றமும், அது சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ லுல்மு என்கிற அந்த பட்டியலுக்கு உள்ளால் வந்துடும். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் புரிஞ்சிட்டாங்க. லுல்முன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, தப்பு நடக்கும், தவறு நடக்கும். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். இந்த ஈமான் எங்கே உள்ளது? கல்பில் உள்ளது. லுல்மு ஷிர்க்கும் கல்பில் உள்ளது. அந்த கல்பில் ஈமான் மட்டும்தான் இருக்கணும், ஷிர்க் இருக்கக்கூடாது.
மற்ற தப்புகள்லாம் உறுப்புகளில் வரும், ஜாயின் பண்ணி பார்க்கணும். வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் என்கிற இந்த துல்முக்கு ஷிருக்கு என்கிற அர்த்தம்தான் என்பதற்கு உண்டான பெரிய ஆதாரம் ஈமான் கல்பு சார்ந்தது, ஷிருக்கு கல்பு சார்ந்தது. ஆகவே கல்பில் ஈமான் மட்டுமே இருக்கணும், ஷிருக்கு இருக்கக்கூடாது. ஆனால் துல்மை என்பதற்கு பரவலான அர்த்தம் வாங்கினா கையினால் தப்பு ஏற்படும், கண்ணுனால் தப்பு ஏற்படும், பேச்சினால் தப்பு ஏற்படும், காலினால் தப்பு ஏற்படும். அதெல்லாம் ஒரு கலவைன்னு சொல்ல மாட்டாங்க. கலக்குதல் வலம் எல்பிசு கலந்துன்னு சொன்னால், உதாரணமாக பால் இருக்குது, பாலில் தண்ணியை ஊற்றுனா பாலும் அந்த கிளாஸில் இருக்கணும், தண்ணியும் அந்த கிளாஸில் இருக்கணும். அப்போ தான் பாலில் போய் தண்ணியை கலந்துட்டான்னு சொல்ல முடியும். பால் ஒரு கிளாஸில் இருக்குது, தண்ணி ஒரு கிளாஸில் இருக்குது, எல்லாரும் வேறையாக இருக்குது, கலக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. எனவே இதயத்தில் வரக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானில் போய் கலக்கிறதுன்னு சொன்னால் இதயம் சார்ந்த விஷயம்தான் கலக்க முடியுமே தவிர உறுப்பு சார்ந்த விஷயம் என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. பாபு அலாமாத்தின் நிஃபாக் முனாஃபிக். பாபு அலாமாத்தில் முனாஃபிக், முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள். இதயத்தில் ஒன்று இருக்கும், லாஹிரில் ஒன்று இருக்கும். அதை நிஃபாக்னு சொல்லுவாங்க. லோகத்தின் பிரகாரம் ஷரியத்தில் இபுதானுல் குஃபுர் இல்ஹாருல் ஈமான், குஃபுரை மறைச்சி ஈமானை வெளிப்படுத்துறது, இதுக்கு நிஃபாக் என்று சொல்லுவாங்க. இப்போ முனாஃபிக் யார்? யாருடைய பாட்டின் காஃபிராக இருக்கிறதோ, லாஹிர் முஸ்லிமாக இருக்கிறானோ அவனுக்கு முனாஃபிக் என்று சொல்லுவாங்க. حدثنا سليمان أبو الربيع قال حدثنا إسماعيل بن جعفر قال حدثنا نافع بن مالك بن أبي عامر أبو سهيل عن أبيه عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. இந்த ஹதீஸில் 3 சொல்லப்பட்டிருக்கு. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான், ஏற்றிவான். அடுத்த ஹதீஸில் அருபவுன் மன் குன்ன ஃபீஹி, யாரிலே 4 விஷயங்கள் இருக்கிறதோ கான முனாஃபிகன் ஹாலிஸா, ஒரிஜினல் முனாஃபிக், பக்கா முனாஃபிக், 100க்கு 100 முனாஃபிக்னு சொன்னாங்க. 4 பிரிச்சுட்டார். வமன் கான ஃபீஹி ஹஸ்லத்துன் மின்ஹுன்ன, 4ல் 1 மட்டும் இருந்தா கானத் ஃபீஹி ஹஸ்லத்துன் மினன் நிஃபாக், ஒரு நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது. அத்தாயதாக, அதை விடுகின்றவரை, விட்டுட்டாண்டா போயிடுச்சு. இதை துமின கான, அமானிதம் வைக்கப்படுமேயானால் மோசடி செய்வார். நம்பி ஒருத்தரை கொடுத்தார், திரும்ப கேட்கும்போது நீ எப்போ கொடுத்தேன்பா, நீலாம் ஒன்றுமே கொடுக்கலையேம்மா. இதை துமின கான, இதா ஹத்தஸ கதப,
பேசினால் போய் பேசுவான். இந்த ரெண்டு மேலேயும் இருக்குது. இதா ஆஹத கதர, அங்கே இதா வாத அகலஃபன் இருக்கு. இங்கே ஒப்பந்தம் செய்தால் இதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செஞ்சால் மோசடி செய்வான். கதர ஏறக்குறைய இதா வாத அகலஃபா என்பதும் இதா ஆஹத கதர என்பதும் ஒன்று தான். இப்போ நாலாவது புதுசாக இங்கே என்ன இருக்குது? இதா ஹாசம ஃபஜர, அதில் இல்லாதது. இதா ஹாசம ஃபஜர, சண்டை ஏற்பட்டுடுச்சின்னு சொன்னால் திட்ட ஆரம்பிப்பான். அல்லது விவாதங்கள் செஞ்சால் அந்த விவாதத்துக்கு சரியான பதில் கொடுக்காம ஏசுதல் திட்டுதல் ஆரம்பிப்பான். இதான் ஹாசம ஃபஜர். பிரச்சனை வந்துச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பித்த உடனே இவன் என்ன செய்வான்? கண்ணா பின்னாண்டு வாயில் வந்ததெல்லாம் ஓல்பாட்டு விட்டுட்டு இருப்பான். இதுவும் முனாஃபிக்குடைய அடையாளம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஹதீஸில் 3 அடையாளம் இருக்குது, இன்னொரு ஹதீஸில் 4 அடையாளம் இருக்கிறது. 3ஆ 4ஆ எங்கிற கேள்வி வரும். 3 தான் 4 தான். அதாவது அக்கல் இருக்கிறது, அக்ஸர நஃபி செய்யாது. 3ன்னு சொன்னாங்களே, 3 தாண்டு சொல்லலை நபி. அப்போ 3 சொன்னாங்க, ஒரு 3 சொல்கிறேன் கேட்டுக்கங்கிற மாதிரி. நம்பரில் வித்தியாசம் வந்தால் எங்கெல்லாம் கம்மி இருக்குதோ அந்த கம்மியான நம்பர் கூடுதல் நம்பரை நஃபி செய்யாது. என் ஜோப்பில் 10 ரூபா இருக்குது, என் ஜோப்பில் 15 ரூபா இருக்குது. 10 ரூபா இருக்குது, 15 ரூபா இருக்குது, 10 ரூபாயும் தான் இருக்குது, 15 ரூபாயும் தான் இருக்குது. 10 ரூபா இருக்குதுன்னு சொன்னதுனால 15 ரூபா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? இது ஒரு பதில். நபி அவர்களுக்கு செய்திகள் அப்போ வரும். எல்லா செய்தியும் ஒட்டு மொத்தமாக நபிக்கு சொல்லி கொடுத்து அனுப்பலை. பிரச்சனைகள் நிகழும்போது உடனே செய்தி வரும். ஆரம்ப கட்டத்தில் 3 அடையாளம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, 3ன்னு சொன்னாங்க. அடுத்த கட்டத்தில் 4ன்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, 4ன்னு சொன்னாங்க. இது ஒரு பதில். முஸ்லிமில் இப்படி ஹதீஸ் இருக்கிறது, மின் அலாமாத்தில் முனாஃபிகி அஸ்ஸலாத், முனாஃபிக்குடைய அடையாளத்திலிருந்து சிலது. இந்த மின் இருக்குதே பதில்கள் ஒரு 3 மின் அப்படியே ஹதீஸே இருக்கிறது. 3 எங்க நம்பர் இல்லை. மின் அலாமாத்தின் நிஃபாக்கி. அப்போ மின் இருக்கு, தபியிலியாவுக்கு உள்ளது. தெரிஞ்சு போச்சு. 3 என்பது மட்டிடப்பட்டது அல்ல, 3 தான். 3ம் ரைட்டு தான், 4ம் ரைட்டு தான். சில பேர் இந்த 4ஐயும் 3க்குள்ளால் அடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 அந்த 3 ஒன்று தான் சொல்லி. இந்த 3ஐயும் 4ஐயும் சேர்த்து பார்த்தா 5 வருது. கிதுவு, ஹியானத்து, வாதா ஹிலாஃபி, ஒப்பந்தம் முறிக்குதல், திட்டுதல். இந்த 2 ஹதீஸையும் சேர்த்தா 5 விஷயங்கள் வருது. இந்த 5 விஷயங்களையும் 3ல் அடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஃபுஜூர் இருக்கிறது, அது கிதுபுக்குள்ளால் வந்துடும். ஃபுஜூர் இந்த திட்டுறது இருக்குதே, உன்னை நான் திட்டுறேன்னு சொன்னால் உன்கிட்ட இல்லாததெல்லாம் தான் சொல்லுவேன். நீ அப்படி செஞ்சடா, இப்படி செஞ்சேன்டான்னு சொல்லி பொய்க்குள்ளால் அந்த ஃபுஜூர் வந்துடும். இந்த ஹதீஸில் உண்டான ஃபுஜூரும் கிதுவும் ஒன்றுங்கிற பதத்தில் வந்துடுச்சு.
பாதா ஹிலாஃபியும் அந்த ஒப்பந்த முறையும் ரெண்டாம் ஒன்றுன்னு வந்துடும், முடிஞ்சு போச்சு. இந்த 5 ஆக்கி இந்த 5 3 கொண்டு வந்துடலாம். இந்த 2 ரிவாயத்தையும் ஒன்றா ஆக்கியாச்சு. கவுலு அமல் சரியாக இருக்கும், ஏத்திக்காது தப்பாக இருக்கும். முஸ்லீம்கள் பேசுகிற மாதிரி பேசுவான், முஸ்லீம்கள் செயல்படுற மாதிரி செயல்படுவான், ஆனால் நம்பிக்கை ஹராபாக இருக்கும். இவனைத்தான் குரானும் ஹதீஸும் முனாஃபிக்குன்னு சொல்லுது. இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இது ஏத்திகாதி முனாஃபிக். இந்த முனாஃபிக் இருக்கிறான காஃபிரை விட கேடு கட்டவன். காஃபிர் அவன்கிட்ட உள்ளதை தைரியமாக எடுத்து சொல்கிறான். இந்த முனாஃபிக்கு தொடநடுங்கு மறைச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நானும் ஒன்றை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். அதனால தான் காஃபிர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை விட முனாஃபிக்கீன்களுக்கு அதிகமான தண்டனை. அடித்தளத்தில் கிடப்பான். அடுத்து ஏத்திக்காத கரெக்டாக இருக்குது, மனதளவில் முஸ்லீமாக இருக்கிறான், அமல் வீணாக போயிடுச்சு. முனாஃபிக்கே அமளி. இப்போ முனாஃபிக் நபியுடைய காலத்தில் முனாஃபிக்கை ஏத்திக்காது இருந்தான். இன்றைக்கி முனாஃபிக்களுடைய பண்புகள்லாம் நம்மள்ட்ட இருக்குங்கிறதுனால அந்த முனாஃபிக்காக நாம் ஆக மாட்டோம். ரசூல்லான்னு ஏற்றுக்கிட்டோம். நம்ம தம்மா தஸ்தீக்குன் பில் கல்பெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. இருந்தாலும் தொழுகை எழுதுறதில் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நிறைய ஏமாத்துகிறோம். அந்த பண்பு இருக்குது. இன்றைக்கி முனாஃபிக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கணும். ஏத்திக்காதே முனாஃபிக் இல்லை. என்ன முனாஃபிக் இருக்கிறான்? அமலி முனாஃபிக் இருக்கிறான். அமலி முனாஃபிக் ஈமான்லேருந்து ஹாரிஜ் ஆக மாட்டான். நீ போய் சொல்லிட்ட, நீ முனாஃபிக்கு தான். ஒப்பந்தத்தை முறிச்சிட்ட, முனாஃபிக்கு தான். அதாவது முஸ்லீம் இல்லை அப்படின்லாம் யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. யார் கலிமா சொல்லிருக்கிறாங்களோ, யார் முஸ்லீம்னு சொல்லி தங்களை பிரகடனப்படுத்திட்டாங்களோ அவங்கள்ட்டேருந்து ஒரு பொய் வந்துச்சுன்னு சொன்னால், பொய் சொன்னதுனாலேயே அவன் முனாஃபிக், அவன் காஃபிர்னு சொல்ல முடியுமாண்டா? சொல்லக்கூடாது. எனவே இதை நீ புரியணும்னு சொன்னால், இன்றைக்கி அமலி முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. நபியுடைய காலத்தில் ஏத்திகாதி முனாஃபிக்கு. ஏத்திகாதி முனாஃபிக்கு தான் காஃபிர் பட்டியலில் வருவானே தவிர அமலி முனாஃபிக்கு காஃபிர் பட்டியலில் வரமாட்டான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த